Welcome to James Student Suggestion. இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது 11th Standard Accountancy Unit 6 Subsidiary Book. ஆக்சுவலாக சப்சிடரி புக்ஸ்னா என்ன? தமிழில் துணை ஏடுகள்னு சொல்லலாம். இப்போ நம்ம ஜேர்னல்ஸில் எல்லா டிரான்சாக்ஷன்ஸும் நம்ம போடுறோம். மிக்சர்ஸ் ஆஃப் டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம அதில் எழுதுவோம். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ், கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்தையும் சேர்த்து நம்ம எழுதுவோம். சில டிரான்சாக்ஷன்ஸ் நமக்கு ரிப்பீட்டடாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம்னா தனியாக ஒரு புக்காகவே மெயின்டைன் பண்ணலாம். ஸோ இதை தான் நம்ம சப்சிடரி புக்ஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ இந்த சப்சிடரி புக்ஸில் என்னென்ன டைப்ஸ் ஆஃப் சப்சிடரி புக்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்மளோட டிரான்சாக்ஷன்ஸே நம்ம கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்னு பிரிக்கலாம் இல்லையா? இதில் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸில் நம்ம வெறும் கேஷ் புக்ஸ் மட்டும்தான் வரும். தட் இஸ் கேஷ் ரிலேட்டட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் அந்த கேஷ் புக்கில் நம்ம என்ட்ரி பண்ணுவோம். அண்ட் கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்ல நம்ம என்னென்ன மாதிரி சப்சிடரி புக்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணலாம்னு சொல்லி பார்த்தா, பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக், பில்ஸ் ரிசீவ் புக், பில்ஸ் பேயபிள் புக், ஜேர்னல் ப்ராப்பர், இதெல்லாம் நம்ம வந்து மெயின்டைன் பண்ணலாம். இப்போ இங்க இந்த கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ்ல பர்ச்சேஸ் நம்மளோட 11th ஸ்டாண்டர்ட்ல என்னென்னலாம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக் அண்ட் பில்ஸ் ரிசீவ், பில்ஸ் பேயபிள் புக் என்னன்றதை நம்ம பார்க்க போறோம். ஓகேவா? மறுபடியும் சொல்றேன், சப்சிடரி புக்ஸ் வந்து எல்லா ஜேர்னல்ஸும் ஒரே இடத்துல போடுறதை விட சில ரிப்பீட்டட் டிரான்சாக்ஷன்ஸை நம்ம தனியாக ஒரு புக்காக மெயின்டைன் பண்ணுறதுக்காக தான் இந்த சப்சிடரி புக்ஸை நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஓகேவா? ஒரே ஜேர்னலில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு பதிலாக தீஸ் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட் இன் நம்பர் ஆஃப் ப்ரிஸ்கிரைப்டு புக்ஸ். நமக்கு ஒரே மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை அந்த ப்ரிஸ்கிரைப்ட் புக்ஸில் நம்ம என்ட்ரி பண்ணிடலாம். இதனால என்ன நமக்கு அட்வான்டேஜஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, இது ரொம்ப கன்வீனியன்ட். நமக்கு போஸ்ட் பண்றது ரொம்ப லெஜர்ல போஸ்ட் பண்றது ரொம்ப கன்வீனியன்ட்டா இருக்கும். அதோட ஒர்க் வந்து ஒரே இடத்துல இருக்காது, ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். நம்ம சிஸ்டமேட்டிக்கா ரெக்கார்ட் மெயின்டைன் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அண்ட் இதனால நமக்கு எரர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இந்த மாதிரி சப்சிடரி புக்ஸ் மெயின்டைன் பண்ணும்போது எரர்ஸை கண்ட்ரோல் பண்ண முடியும். இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ். இப்போ சம் நம்பர் 1க்கு போகலாம். Sum number 1. Enter the following transaction in the purchase book of Mrs. Subhashree Electric Company, which deals in electric goods. 2017, April 5, purchased from Karthik Electric Company on credit, 10 electric iron works at rupees 2,500 each, 5 electric stove at rupees 2,000 each. So, இங்க credit கொடுத்திருக்காங்க. அதனால நம்ம purchase bookல எடுத்துக்கலாம். Purchase bookல credit transactions மட்டும்தான் எடுத்துக்கணும். கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எடுத்துக்க கூடாது. பிகாஸ் கேஷ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாம் கேஷ் புக்குக்கு போயிடும். இங்க நம்ம பர்ச்சேஸ் புக்குக்கு வராது. இப்போ பர்ச்சேஸ் புக்ல நம்ம கிரெடிட் மட்டும் தான் என்ட்ரி பண்ணணும். கிரெடிட் பர்ச்சேசஸ் மட்டும் தான் என்ட்ரி பண்ணணும். அண்ட் கேஷ் பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ணக்கூடாது. அசெட் பர்ச்சேஸ் என்ட்ரி பண்ண கூடாது. April 19, purchased on credit from Ketan Electric Company, 3 electric heaters at rupees 6,000 each. April 25, purchased from Polar Electric Company on credit, 10 fans at rupees 2,000 each. April 29, purchased from M&Co on cash, 10 electric stove at rupees 3,000 each. இப்போ நமக்கு இங்க என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பார்த்தோம்னா, பர்ச்சேஸ் புக் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நம்மளோட சப்சிடரி புக்ல நம்ம பர்ச்சேஸ் புக், பர்ச்சேஸ் ரிட்டர்ன் புக், சேல்ஸ் ரிட்டர்ன் புக்லாம் ஓப்பன் பண்ணலாம் இல்லையா? ஸோ இங்க பர்ச்சேஸ் புக் ஓப்பன் பண்ண போறோம். நல்லா கவனிங்க. இப்போ நம்ம சப்சிடரி புக்ஸ் ஓபன் பண்ணும்போது இதே கேஷ் பர்ச்சேஸா இருந்ததுன்னா அந்த கேஷ் பர்ச்சேஸ்லாம் கேஷ் அக்கௌண்ட்ல போயிடும். ஏன்னா நம்ம கேஷ் பர்ச்சேஸ் பண்ணும்போது இமீடியட்டா பேமெண்ட்டை நம்ம பே பண்ணிட போறோம். அப்போ அது நமக்கு வந்து கேஷ் புக்ல அதுக்கான என்ட்ரி போகும். அப்போ பர்ச்சேஸ் புக்ல நம்ம என்ன என்ட்ரி இங்க நம்ம போட போறோம் அப்படின்னு சொன்னா, கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும்தான் இந்த பர்ச்சேஸ் புக்ல வரும். புரியுதா? இப்போ பர்ச்சேஸ்லயே நம்ம கேஷ் பர்ச்சேஸ் இருக்கு, கிரெடிட் பர்ச்சேஸ் இருக்கு. ஸோ இந்த பர்ச்சேஸ் புக்ல நம்ம எதை மட்டும் தான் என்ட்ரி பண்ண போறோம்னு சொன்னா, கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான், கிரெடிட் பர்ச்சேசஸ் மட்டும் தான் நம்ம இந்த பர்ச்சேஸ் புக்ல என்ட்ரி பண்ண போறோம். அப்ப கேஷ் பர்ச்சேஸ் எங்கே வரும் அப்படின்னு சொல்லி கேட்டா, ஏன் இங்க கேஷ் பர்ச்சேஸ் வராது அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா, ஏன்னா நம்ம இமீடியட்டா கேஷை பே பண்ணிடுறோம். அதனால அது எந்த புக்ல போயிடும்? கேஷ் பேமெண்ட்ல அது போயிடும், கேஷ் புக்குக்கு அது போயிடும். அதனால அது பர்ச்சேஸ் புக்குக்கு வராது. புரிஞ்சுதுங்களா? அப்ப பர்ச்சேஸ் புக்ல நம்ம என்ன டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் எடுத்துக்கணும்? பர்ச்சேஸ் புக்ல கிரெடிட் டிரான்சாக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம எடுத்துக்க போறோம். தட் இஸ் கிரெடிட் பர்ச்சேசஸ் மட்டும் தான் எடுத்துக்க போறோம். ஓகேவா? அண்ட் தென் அப்ப இதுல எதெல்லாம் வராது? கேஷ் பர்ச்சேஸ் வராது. அண்ட் தென் அசெட்ஸ் பர்ச்சேஸ்னா
அது வந்து ப்ராப்பர் ஜேர்னல்ல தான் எழுதுமே தவிர பர்ச்சேஸ் புக்ல எழுத மாட்டோம். ஏன்னா அது அசெட் பர்ச்சேஸ் பண்றோம். அசெட் வேற, பர்ச்சேஸ் ஆஃப் கூட்ஸ்ன்றது நமக்கு வேற இல்லையா? அதனால அசெட் பர்ச்சேஸ்னா அதை நம்ம இங்க பர்ச்சேஸ் புக்ல எடுத்துட்டு வர கூடாது. இதை ஞாபகம் வச்சுக்கணும். கேஷ் பர்ச்சேஸ் வரக்கூடாது, அசெட்ஸ் பர்ச்சேஸ் வரக்கூடாது. எதுல? நம்மளோட பர்ச்சேஸ் புக்ல. ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் இதுக்கு ஹெட்டிங்ஸ் என்ன எழுதணும்னு பார்த்தோம்னா, டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், டீடைல் அண்ட் டோட்டல். ஓகேவா? இப்போ இதுதான் இருக்கு ஹெட்டிங். ஹெட்டிங்ஸ் ரொம்ப முக்கியம், பார்த்துக்கோங்க. டேட், பர்டிகுலர்ஸ், இன்வாய்ஸ் நம்பர், எல்எஃப், டீடைல் அண்ட் டோட்டல். ஸோ முதல் இந்த புக்ஸ் ஆஃப் சுபஸ்ரீ எலக்ட்ரானிக் அண்ட் கோ பர்ச்சேஸ் புக் முதல் வந்து 2017 April 5 பர்ச்சேஸ் புக் ஃப்ரம் கார்த்திக் எலக்ட்ரானிக் அண்ட் கோ ஆன் கிரெடிட்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இதை நம்ம எடுத்துக்கலாம். ஸோ April 5 கார்த்திக் எலக்ட்ரானிக் அண்ட் கோ என்ன கொடுத்துருக்காங்க? 10 electronic iron box at rupees 2500. அப்போ 10 iron box into 2500 multiply பண்ணா 25,000. 5 stove at rupees 2000 each. அப்போ 5 stove 5 into 2000 10,000. இப்போ ரெண்டுத்தையும் ஆட் பண்ணோம்னா டோட்டல் காலம்ல 35,000. அடுத்தது நமக்கு இங்க April 19 பர்ச்சேஸ் ஆன் எலக்ட்ரானிக் ஃப்ரம் கேதான் எலக்ட்ரானிக் அண்ட் கோ கொடுத்துருக்காங்க. சாரி, பர்ச்சேஸ்ட் ஆன் கிரெடிட் ஃப்ரம் கேதான் எலக்ட்ரிக் அண்ட் கோ கொடுத்துருக்காங்க. 3 electric heaters at rupees 6,000 each. அப்போ இதுவும் கிரெடிட் தான். அப்போ எடுத்துக்கலாம். 19 கேதான் எலக்ட்ரானிக் அண்ட் கோ 3 electric heater at rupees 6,000 each. அப்போ 3 into 6,000 18,000. 3 ஹீட்டர் வாங்குறாங்க. ஒரு ஹீட்டரோட விலை எவ்வளவு? 6,000. மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா? 3 into 6,000 18,000. அடுத்தது April 25 purchased from Polar Electric and Co on credit. ஸோ இதுவும் கிரெடிட். அப்போ எடுத்துக்கலாம். எவ்வளவு? என்னது? 10 fans at rupees 2,000 each. அப்போ 10 into 2,000 மல்டிப்ளை பண்ணா 20,000. April 29 purchased from M&Co for cashன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ இது கேஷ் பர்ச்சேஸ். கேஷ் பர்ச்சேஸை எடுத்துக்கலாமா? எடுத்துக்க வேண்டாம், எடுத்துக்க கூடாது. ஏன்னா இது வந்து கேஷ் புக்ல போயிடும். நமக்கு இங்க பர்ச்சேஸ் புக்ல இது வராது. கிரெடிட் பர்ச்சேசஸ் மட்டும் தான் நமக்கு பர்ச்சேஸ் புக்ல வரும். அப்போ இதை நம்ம எடுத்துக்க கூடாது. இப்போ டோட்டல் பண்ணலாம். 35,000 பிளஸ் 18,000 ஆட் பண்ணோம், பிளஸ் 20,000 ஆட் பண்ணா நமக்கு எவ்வளவு ஆன்சர் கிடைக்குது? 73,000. இதுதானே வந்து கிரெடிட் பர்ச்சேஸ். ஓகேவா? ஸோ பர்ச்சேசஸ் நம்ம டெபிட்ல தானே போடுவோம். அப்போ இந்த டோட்டலுக்கு நேரா பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டார், பர்ச்சேசஸ் அக்கௌண்ட் டேட்டார்னு சொல்லிட்டு எழுதணும். அவ்வளோதான் இந்த சம். தட்ஸ் இட். தேங்க்யூ.